கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் சிறந்தவர். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவர். ஏன் இந்த வார்த்தை பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்றால், வெறும் ஜெபம் மட்டும் பண்ணி கொண்டிருந்த போது நான் அடையாத ஆசீர்வாதங்கள், விடுதலை, ஆரோக்கியம், பலன், ஐஸ்வர்யம், மற்ற காரியங்கள் இந்த வார்த்தை ஜெபத்தோடு கூட வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது என் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் நடக்கிறது. இன்னைக்கும் கூட பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு நான் ஒரு வசன அட்டை அடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. அதை எல்லாத்துக்கும் பிரிண்ட் பண்ணி எல்லா போதகர்களுக்கும் கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த காரியங்கள் வார்த்தை, பிதாவாகிய வார்த்தை, குமாரனாகிய வார்த்தை, இயேசுவாகிய வார்த்தை. இந்த வார்த்தை இருதயத்திலே பதிகிற அளவுக்கு நீங்க அறிக்கை பண்ணணும். அது ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆண்டவர் வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை படைத்து வார்த்தையினாலே ஒழுங்குபடுத்தினார். இப்ப நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தையும் வார்த்தையினாலே நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். விசுவாச ஜீவியத்தை வார்த்தையை அறிக்கை பண்ணி ஒழுங்குபடுத்துங்க. அது மாத்திரம் இல்ல, உங்களது ஜெப ஜீவியத்தை வார்த்தையை அறிக்கை பண்ணி ஒழுங்குபடுத்துங்க. ஆலயத்துக்கு வருகிற காரியத்தை வார்த்தையினாலே ஒழுங்குபடுத்துங்க. துதி, ஆண்டவரை துதிக்கிற துதி ஆராதனை, ஆதி ஆகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவரை நேசிக்க மறந்தார்கள், அதனாலே உலகம் முழுவதும் சபிக்கப்பட்டது, மரணத்துக்குள்ளே ஜனங்கள் வந்தார்கள் என்கிற சம்பவத்தை ஆதாம் ஏவாள், காயின், ஆபேல், ஏனோக்கு, நோவா இவர்களெல்லாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வேதாகமம் ஒரு துதி ஆகமம். அல்லேலூயா. அப்ப துதியின் வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். துதிப்பதற்கு ஒரு எளிய முறை என்னவென்றால், கர்த்தரை துதிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு குழந்தையை போல நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதான் உண்மை. ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒரு குழந்தை தான். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துல சிறு பிள்ளை போல உங்கள் உள்ளம் இருக்கணும். அப்படியே ஆண்டவரை உருகி உருகி ஆராதிக்கிறவர்களாக, தாழ்மையோடு, பரிசுத்தத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவி ஆத்துமாவோடு ஆண்டவரை ஒன்று இணையர் அளவுக்கு ஆண்டவருடைய பாதத்தை இருக்க பிடித்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற அளவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தணும். அதான் துதியின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்கள். துதிப்பதற்கு நிறைய நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது கூட இல்லை. வெறும் ஸ்தோத்திரத்தையே 1 மணி நேரத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க துதியின் ஆடையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். 1 மணி நேரத்துக்கு வெறும் ஸ்தோத்திரம். அதுக்கு மாத்திரம் இல்ல, நாங்க துதி புத்தகம் 4-5 துதி புத்தகம், வார்த்தையை சொல்லி துதிப்பது. வெறும் ஹல்லேலூயா அது மட்டும் 1 மணி நேரத்துக்கு சொல்லி பாருங்க. வெறும் ஆராதனை அது மட்டும் சொல்லி பாருங்க. வெறும் ஸ்தோத்திரம் 1 மணி நேரத்துக்கு சொல்லி பாருங்க. அப்படியே உங்கள் உள்ளம் மாறிடும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா கர்த்தரை துதிக்கிறவங்கள ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ எப்படி அக்னி சூளையிலிருந்து தப்புவித்தார். காரணம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய தியானத்திற்கு எடுக்கப்பட்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால்
அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா. இப்போ தேசத்தின் அதிபதிகள் 120 தேசத்தின் அதிபதிகள். அப்போ தரியு ராஜா அரசாண்ட பொழுது 120 தேசத்தின் அதிபதிகள். எத்தனை தேசத்தின் அதிபதிகள்? 120. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பிட்டு பகிர்ந்தளிக்க வேண்டும்னு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை ஆவியானவரை உயிர்ப்பீங்க, பலப்படுத்துங்க. எல்லா தூக்க கலக்கங்கள், டிஸ்டர்பன்ஸ், டைவர்ஷன், வேறு விதமான சிந்தனைகள், யோசனைகள், இடறல்கள், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க முடியாதபடி காணப்படும் சகல தடைகள் இயேசுவின் சர்வ அதிகாரமுள்ள நாமத்தில் அகன்று போகும்படி, விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொருவருக்கு ஏற்ற வார்த்தை ஆவியானவர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்ப தேசம் எங்கும் 120 தேசத்தின் அதிபதிகள், தேசாதிபதிகள். அப்ப அவர்களுக்கு மேலே பிரதானிகள். எத்தனை பிரதானிகள்? 3 பிரதானிகள். அன்ற 3 பிரதானிகளில் தானியேல் ஒருவர். யார் ஒருவர்? தானியேல். தானியேல் முக்கியமான பிரதானி. இந்த 3 பிரதானிகளுக்கு கீழே தான் 120 தேசாதிபதிகள் அந்த தேசத்துல இருந்தாங்க. ராஜா தரியு ராஜா. அவருடைய பெயர் என்ன? தரியு. 3வது வசனத்தை வாசிங்கம்மா. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். அந்த 3 பிரதானிகள், 3 மாபெரும் தலைவருக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் தானியேல். அப்புறம் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். எப்படி பார்வோன் ராஜா யோசேப்பை தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக நியமித்தானோ, அதே போல தரியு ராஜா இந்த தானியேலை தேசத்திற்கே தனக்கு அடுத்தபடியான ஒரு ராஜாவாக அல்லது ஒரு ஆளுகிறவனாக ஏற்படுத்த நினைத்தான் தரியு ராஜா. யாரை? தரியு ராஜாவுக்கு அடுத்தபடியாக தானியேலை. ஏனென்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி. இப்ப பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையா சொல்ற பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு மற்றும் யோபு, தாவீது, சாலமோன், இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை விட நாம் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் இருந்த பொழுது இயேசு அவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, இயேசு அவர்களுக்காக என்ன செய்யவில்லை? உயிரை கொடுக்கல அவர்கள் இருந்த காலத்திலே. ஆனால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவர்கள் பரலோகத்துக்கு வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே அவர்களை விட நாம் விசேஷித்தவர்கள். என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்பொழுது தானியேலுக்குள்ளே பழைய ஏற்பாட்டில் எப்படி தேவன் அந்த பரிசுத்தவான்களை செயல்படுத்தினார் அல்லது பயன்படுத்தினார் என்றால், எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருந்தாரோ, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருந்தாரோ அவர்களை மாத்திரம் தேவன் பழைய உடன்படிக்கையிலே பயன்படுத்தினார். ஆண்டவர் சூஸ் பண்றவங்க, ஆண்டவர் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருந்தாரோ, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருந்தாரோ அவர்களை தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இந்த மாதிரி ஆண்டவரா தேர்ந்தெடுத்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே, இந்த காலத்திலே விசுவாசிக்கிற அனைவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால்தான் நாம் விசேஷித்தவர்கள். பழைய ஏற்பாட்டு ஜனங்களை விட, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நாம் ஏன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனைவருமே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. சரி, தானியேல் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்
அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்க மேல ஏதாவது ஒரு குற்றத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரர், உங்க நண்பர்கள் முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சொல்லி உங்களை மட்டம் தட்டணும். நீங்க சர்ச்சுக்கு போறத, நீங்க ஆராதனை செய்யறத, நீங்க தேவனை துதிக்கிறத, நீங்க விசுவாச அறிக்கை பண்றத ஏதாவது சொல்லி மட்டம் தட்டணுங்க இருக்குன்னு அப்படிங்கறதுக்காக வேறொரு காரணத்தை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அவர்கள் உங்கள் மேலே பொறாமப்பட்டு செய்யல, நாம் ஆராதிக்கிற தேவனை அவர்கள் வெறுக்கிறதுனாலதான் இந்த உங்களை பகைக்கிறார்கள். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் 3 பிரதானிகளில் ஒருவன், 3 பிரதானிகளில் பிரதானமானவன். 120 தேசாதிபதிகளுக்கு தலைவனாக இருந்தான் இந்த தானியேல். அன்பானவர்களே, இந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுனால எல்லா தேசாதிபதிகளும் இந்த தானியேலை ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். நல்ல கவனிங்க. இப்ப நம்ம மேல குற்றம் சுமத்துறவங்க, நாம ஏதாவது சண்டை போட்டா அவங்க நம்ம மேல சார்ஜ் பண்ணலாம், அல்லது நம்ம மேல எதிர்த்து வரலாம், அல்லது ஏதாவது துரோகம் பண்ணா. நம்ம தான் துரோகம் பண்றது இல்ல, சண்டையும் போடுறது இல்ல, பொறுமையாவே இருக்கிறோம். எதுலதான் குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லது உங்க சொந்தக்காரங்க கூட காத்துட்டு இருப்பாங்க, உங்க நண்பர்களும் கூட காத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு காரியம் அவர்களுக்கு இருக்குது. நம்ம கர்த்தரை துதிக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிடுறாங்க. வீட்டு வேலை செய்யறது இல்ல, அல்லது வேற ஏதாவது துதிக்கிறாங்க, தூங்க விடுறது இல்ல, சத்தம் போட, ஏதாவது கர்த்தருடைய காரியத்தை குறித்து குற்றம் சொல்லலாம் என்று ஒருவேளை நமக்கு எதிராக ஜனங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடிய ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரி ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இப்ப இவங்க சொல்ற கொஸ்டின்லயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா பைபிள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது இப்ப வாசிச்ச வசனத்துல, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு விண்ணப்பத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். 30 நாள் ஒரு டைம் போட்டு, அதிலே எவனாவது இந்த நாட்டுல தேவனையாகிலும் ராஜாவாகிய உம்மையாகிலும், அதாவது உம்மை தவிர வேற தேவனையாகிலும் மனுஷரையாகிலும் வணங்கினால் விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்க கபியில போடணும் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்றாங்க இந்த தேசாதிபதிகள். எப்படின்னா, அப்பதான் தானியேல் என்ன செய்ய முடியும், சிக்க வைக்க முடியும். தேவனையாகிலும். இப்ப இந்த கொஸ்டின்லயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மிஸ்டேக்? 30 நாள், சில மாசத்துல 31 நாள் வருங்கிறீங்களா? சொல்லுங்க கரெக்டா? இந்த இவங்க போட்ட இந்த கிரிட்டீரியா, இந்த கால்குலேஷன்ல ஒரு தவறு இருக்கிறது. சொல்லுங்க பாப்போம். இப்போ உங்களுக்கு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள 12:30 ஆயிடுச்சுன்னு பண்றது. இப்ப கவனிங்க. இப்ப விண்ணப்பம் யார்கிட்ட கொடுக்கணும்? விண்ணப்பம் இந்த கிரிட்டீரியாவில் இவர்கள் எடுத்த அந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு தவறு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தவறு? ராஜாவை வணங்கணும்,
ஆனா இவங்க யாரையும் சேர்த்திடுறாங்க, இதுல யாரையும் சேர்த்திடுறாங்க. ராஜாவிடத்துல விண்ணப்பம் கொடுக்கணும். ராஜாவிடத்துல இப்ப இவங்க சொல்றதை எப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்றால், அதாவது எவனாகிலும் ராஜாவிடத்துல விண்ணப்பம் கொடுக்காமல் வேறிடத்துல வேறொரு மனுஷனிடத்துல விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்க கபில, அப்படிதான் சொல்லியிருக்கணும். இப்ப இவங்க எப்படி தேவனையும் மனுஷனையும் போட்டு குழப்புறாங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கொஸ்டின், எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனாகிலும், அது எப்படி ராஜாவும் தேவனை ஒப்பிட முடியும்? நான் சொல்றது விளங்குதுங்களா? இப்ப ராஜா எங்க ராஜா கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்காம வேறு ராஜா, இப்ப வந்து நம்ம அப்ளிகேஷன் பிரதமர் மோடிட்டு கொடுக்கணும், நம்ம போய் எங்க டொனால்டு ட்ரம்ப் கிட்ட என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த. அதே போல இவர்கள் சொன்ன கேள்வியில என்ன மிஸ்டேக்னா, தரியு ராஜாவை உம்மிடத்துல விண்ணப்பம் கொடுக்காமல் வேறு ராஜாவிடத்துல விண்ணப்பம் கொடுத்தால் அவர்கள் சிங்க கபில போடலாம் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்கணும். இவங்க கொஸ்டின்லயே தவறு விளங்குதான். ஆனா இவங்க எப்படின்னா தேவனையும் மனுஷனையும் இணைச்சிடுறாங்க, அது தவறானது. விளங்குதுங்களா? அதாவது எவனாகிலும் உம்மை தவிர வேறு மனுஷனிடத்திலோ அல்லது தேவனிடத்திலோ விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்க கபிலே போடப்பட கடவன் என்று சொல்லி இவங்க கொஸ்டினே தவறு. விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஒரு ராஜாவை ஒப்பிடும்போது மற்ற ராஜாவோடு தான் ஒப்பிட வேண்டும். ஆனால் இவர்கள் தேவனை இணைத்து பேசுகிறார்கள். ஏனென்றால் தானியேல் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தானியேலை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்கிற வார்த்தை இவங்க சேர்த்திடுறாங்க. ராஜாவாகிய உம்மை தவிர வேறு ராஜாவிடத்திலோ தேவனிடத்திலோ விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கபிலே. இப்ப நான் சொல்ற கொஸ்டின் புரிஞ்சுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியலையா? இது மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன செய்யறது இல்ல. சரி, சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஓகே. 8வது வசனத்தை வாசிங்கம்மா. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்ப இவங்க கொஸ்டினே தப்பு. என்னன்னா, இவர்கள் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு ராஜாவிடத்திலோ அல்லது தேவனிடத்திலோ விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்க கபிலே போட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை டைப் பண்ணி, அங்க அந்த காலத்துல டைப்பும் இருக்காது, கம்ப்யூட்டரும் இருக்காது. ஆகவே எழுதி என்ன செய்திருக்கிறார்கள்? ராஜாவிடத்திலே முத்திரை வாங்கி விட்டார்கள். இப்பொழுது யாரை சிக்க வைத்து விட்டார்கள்? தானியேல். எல்லாரும் சொல்லுங்க. தானிவேல் அல்ல, தானியேல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் சொல்லுங்க. தானியேல். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிற, அந்த பழனிவேல் அந்த மாதிரி நினைச்சிடறாங்க. அப்படி அல்ல, இவர் தானியேல். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எங்க எந்த கபில போடுறாங்க, சிங்க கபில போட போறாங்கன்னு தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம சிக்க வச்சுட்டாங்க, கூட இருக்கிற நண்பர்கள் சிக்க வச்சுட்டாங்க, நம்ம சிங்க கபில போட போறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட அது நம்ம ஒண்ணுமே பண்ணாது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தானியேலுக்குள்ள இருந்ததுனாலே முன் செய்த வந்தபடியே தினமும் மாடிப்படியில போய் பல கனிகள், அப்படின்னா ஜன்னல் எல்லாம் திறந்திருக்க, அவன் 3 வேளையும் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்தான். கரங்களை உயர்த்து அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனையினால ஜெபம் குறைஞ்சிருச்சு, ஸ்தோத்திரம் குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு, விசுவாச அறிக்கை குறைஞ்சிருச்சு. தவறுங்க. அப்ப அவனுக்கு விரோதமாக சிங்க கபில அவனை போட போறாங்கன்னு தெரிந்தாலும் கூட, சொல்லுங்க, தெரிந்தாலும் கூட முன்பு செய்த வந்தபடியே தினமும் தேவனை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம். என்ன பாடுறோம்? என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு உடம்பு ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால நடனம் ஆட முடியாது அப்படின்னு சொன்னாலும் தாவீதை போல துதித்து பாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எப்படி எப்படி துதித்து, அதனால அது மேட்டர் இல்ல. டான்ஸ் ஆடினாலும் ஆடாட்டியும் உங்க உள்ளம் டான்ஸ் ஆடினா போதும். அல்லேலூயா. பொங்குதே பொங்குதே அப்படின்னா பொங்கலுக்கு பொங்குற அரிசி அல்ல, உள்ளம் பொங்குவது. கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. அப்போ இவன் தினமும் செய்தவன். அவனுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டாச்சு. தானியேல் சிக்க வைக்க போறாங்க. தானியேல் மாட்ட போறாரு, சிக்க கபில போட போறாங்க. ஆனாலும் உங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வரப்போகுது, அல்லது கடன் வந்து உங்களை நெருக்குது, அல்லது வியாதி அதிகமாயிட்டே போகுது, சீரியஸா ஏதோ பிரச்சனை அதிகமாகிற மாதிரியே தெரியுது. ஆனாலும் ஒரு பக்கம் அது நடந்தாலும் இங்க ஐயா என்ன செய்யறாரு? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. தினம் 3 வேளை பல கனிகள் திறந்திருக்க நாடே பாக்குது. பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளைன்னு நாடே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். பரவாயில்ல, நான் முழங்கால் படி தேவனிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன். எனக்கு விரோதமாக அன்னைக்கு சிங்கம் எல்லாம் 1 வாரம் பட்டினி போட்டு வச்சிருக்கிறாங்க, என்னை சாப்பிடு. அதான் மாம்சத்திலேயே ரொம்ப டேஸ்டான கறி என்ன தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுடைய கறி தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். ஏன்னா நீங்களும் சாப்பிடாதனால உங்களுக்கு தெரியல, நாமெல்லாம் சாப்பிட உண்மையாவே அதான் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப டேஸ்டானது மனுஷனுடைய கறி. இப்ப அன்பானவர்களே, அதனால சிங்கம் எல்லாம் பசியோடு காத்திருக்குது. ஆனா தினமும் தான் செய்து வந்தபடி இன்னைக்கெல்லாம் பாருங்க, நம்ம ஏன் புது வருஷ ஆராதனையை மண்டபத்தில் வைக்கணும் தெரியுங்களா? தெரியுமா? பண்டிகை கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? ஆமா, புது வருஷத்துக்கு கன்ஃபார்மா என்ன செய்யும்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தினமும் ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வருகிறவர்களாக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அதனால அந்த மாதிரி பேர் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நீங்க வார வாரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அட்டெண்டன்ஸ். அல்லேலூயா. சரி, ஒவ்வொரு நாளும் செய்து வந்தபடி. அட சிங்கம் தானே எது எது பாருங்க, எவ்வளவு ஒரு தைரியம். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தைரியம் பாருங்க. அக்னி சூளையில ஒண்ணுமே பண்ண முடியாத அக்னி சூளை, பல மணிக்கு 7 மடங்கு சூடாய். ஒண்ணுமே விசுவாசிக்கிறவன் பதறான். கரங்களை உயர்த்துறல்லே. நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த பதட்டமே வரக்கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம். இப்ப விசுவாசிக்கிறவங்க பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, மனம் பதறி பேசக்கூடாது. நிறைய குடும்பத்துல மனம் பதறி பேசுறாங்க. தயவு செய்து மாறுங்கள், மனம் திரும்புங்கள். அதுக்கு காரணம் கவலை. கவலைப்படுறதுனால துக்கம், துக்கப்படுகிறதுனால பயம் வருகிறது, பயப்படுறதுனால பதட்டம் வருகிறது, பதட்டம் வரனால பதறி பதறி பேசுகிறார்கள். அன்பானவர்களே, மன பதட்டம் இருக்கணும். நீதிமான் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். ஒவ்வொரு வாரம் வாசிக்கிறோம் இல்ல, அவனுடைய இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையோட இருதயம் அசைக்கப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, மனம் பதறி பேசக்கூடாது. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள் பரலோகத்தின் போக முடியாது. அவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்களை இருக்கிறார்கள்.
சரி, இந்த தானியேலுக்கு பதஷ்டியே இல்லை, பதட்டமே கிடையாது. சிங்க கபில போட போறாங்க. இந்த தூக்கு தண்டனை கைதிகள் பார்க்கும்போது கடைசி நேரத்துல கேட்பாங்களாம், நீதிபதி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, ஏதாவது சொல்ல விரும்புறியா? அதனால எதுவுமே சொல்ல முடியாதா, அப்படியே இருதயம் பட்ட படபட அடிக்கும். ஐயோ ஐயோ 9:30 ஆச்சு, 9:45 ஆச்சு, 10 மணிக்கு தூக்கு தண்டனை சொல்லியிருக்கிறாங்களே. அந்த 10 மணிங்கும் போது கரெக்டா அந்த அலாரம் அடிக்கும் போது அந்த ஒரு தூக்குல போட்டிருப்பாங்க, அந்த கயிறு போட்டிருப்பாங்களாம், அந்த கீழே நிக்கிற அந்த பலகை கரெக்டா சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த பலகை திறக்குமா. அந்த கழுத்துல கட்டியிருக்கிற கயிறு கீழே காலுக்கு கீழே மணல் மூட்டை வச்சிரு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி அந்த மணல் மூட்டையினுடைய வெயிட்ல அப்படியே கழுத்து கட்டாயிருமா. இப்படிதான் தூக்கு தண்டனை கைதி. அந்த பதட்டம் பாருங்க. ஆனா இந்த தானியேலோ வென்றால், எல்லாரும் சொல்லுங்க, தானியேலோ வென்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் விஜயா சிஸ்டரோ வென்றால், அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வடவெளி சிஸ்டரோ வென்றால், அவ்வளவு மழை பெய்தாலும் எங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்து சொல்லணும், தானியேலோ வென்றால் தினமும் செய்தவன். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஜெபத்தை உறுதியா ஜெபிக்கிறீங்களா? எவ்வளவு போராட்டம் வந்தாலும் விசுவாசரிக்க கொஞ்ச நாள் சொல்றது, அப்புறம் விட்டுறது, அப்புறம் உற்சாகப்படுத்தணும். இந்த தள்ளு போட்டு மாதிரி இருக்க கூடாது. இந்த பாருங்க, ஆத்துல போட் இருக்கும், 2 விதமான போட்டு. ஒரு போட் என்னன்னா தள்ளு போட்டு, வேகமா தள்ளி விட்டா ஒரு 10 அடி தூரத்துக்கு போகும், மறுபடியும் கடலுக்குள்ள வந்து வேகமா தள்ளி விடும். ஆனா ஸ்ட்ரீம் போட் அப்படி இல்லை, சுவிட்ச் ஆன் பண்ணா ஆஃப் பண்ற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா தான் நம்ம சொல்றோம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவும் ஒரு தள்ளு போட்டு மாதிரி தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அன்பானவர்களே, தினமும் செய்து முழங்கால் படிட்டு தேவனை பல கனிகள் திறந்திருக்கு. அட ஊரே பாக்குது வச்சோம், பரவாயில்ல, என்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க. அவ்வளவுதான். யாரு பார்த்தாலும் ஆமாங்க சர்ச்சுக்கு தான் போறேன், ஆமாங்க பைபிள் தான் எடுக்கிறேன், ஆமாங்க முழங்கால் நினைக்கிறேன், அதான் நேத்தம் போறேன், இன்னைக்கும் போறேன். தைரியமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. சேலைக்குள்ள மறைச்சு பைபிள் எடுத்துட்டு வராதீங்க, தைரியமா வாங்க, பேக்ல எடுத்துட்டு வாங்க. கர்த்தரை ஆராதிக்க வர்றேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியும், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை தப்புவிக்க வல்லவர்னு அந்த ஜனங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இவ்வளவு பெரிய வேட்டு வைக்கிறத வச்சாலுமே இவர் என்னதான் பண்றாரு? ஆளை போட்டு தள்ளினா தான் உயிருக்கே வேட்டு. என்னது உயிருக்கு? அந்த வேட்டுங்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. தொட்டமாலயத்தில் ஒரு சில வருஷத்துக்கு முன்பாக, ஆனால் 2018 நினைக்கிறேன், அதில் நாங்கள் இந்த பாறை நிறையா இருந்துச்சு தெரியுமா, பாறைகள் நடுவில் இருந்தது. அப்போது எங்கள் கடைசி சித்தப்பா சொன்னார், எங்கள் டிபார்ட்மெண்ட், அவர் விவசாயத்துறையில் ஆஃபீஸராக இருந்தார், அதில் வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே நான் விவசாயத்துறையில் அப்ளை பண்ணி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி அதை பர்மிஷன் வாங்கி அந்த மிஷினை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அங்கே வேட்டு வச்சு வந்து அந்த பாறை தூக்கணும். பாருங்களேன், அந்த வேட்டு வைக்கும்போது 2 பக்கம் நின்றுக்கணும். அங்கே 3 பேர் ரோட்டில், அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர் நின்று அவங்க என்ன வேட்டு வைக்க போகிறாங்க, எல்லா பஸ்ஸை நிறுத்திடணும், பஸ்ஸு காரில் நிறுத்திடணும். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும். அப்புறம் இங்கே வந்து அந்த வேட்டு வைக்கிறவர் சவுண்ட் போடு, வேட்டு வேட்டு வேட்டுன்னு சத்தம் போடுவார். அப்படி சத்தம் போடும்போது கரெக்டாக அந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்குது இல்லை, அந்த டெட்டனேட்டரில் இருந்து கனெக்ட் பண்ண அந்த ஒயர் சுவிட்ச் போர்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும் பாருங்க. இங்க வேட்டு வேட்டு வேட்டுன்னு ஒரு 3 தடவை சத்தமா சொன்ன பிறகு திடீர்னு சுவிட்ச் ஆன் பண்ணா பட்டார்னு வெடிக்கும் பாருங்க. இங்க கீழே 10 அடிக்கு கீழே வச்சிருந்த அந்த வேட்டு டெட்டனேட்டர் பட்டார்னு வெடிச்சு ஒரு 15 அடி வரைக்கும் தூக்கும் பாருங்க. உடஞ்ச பாறை. பயமா இருக்கும், ஆண்டவரே யாருக்கு ரோட்ல போய் விழுந்துடக்கூடாது, விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், மண்டை உடஞ்சது, ஆள் அவுட் ஆயிரும். அவ்வளோ பெரிய பாறைகள் அப்படியே விழுந்து. அந்த மாதிரி தானியேலுக்கு அடுத்த நாள் வேட்டு வேட்டு வேட்டு, உயிருக்கு
சிங்கங்கள் கட்டிச்சு கொதறது. அந்த அளவுக்கு சிங்கத்தை பட்டினி போட்டு வளர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் தானியேலோ வென்றால் முன்பு செய்து வந்தபடியே ஜபத்தை விடல, துதிய விடல, ஆராதனை விடல, விசுவாசத்தை விடல. தானியேலுக்கு பலத்த கைதட்டு, பலத்த கைதட்டு. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூத தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவே, நம்ம உத்தரவு போட்டாச்சு. எவனாச்சும் உண்மையாகலும் வேற தேவனாலும் விண்ணப்பம் பண்ணா அவனை சிங்க கபில, இந்த உத்தரவு போட்ட பிறகு அவன் என்னதான் பண்றான் சொல்லுங்க? என்னதான் பண்றான்? ஜோம் பண்றான், அவன் ஆராதிக்கிறான், அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா, துக்கமா இருந்திருக்குமா? துக்கமா இருந்துச்சு. ஏன்னா தானியேலும் ராஜாவும் ஃப்ரெண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அட, ஏன் கையெழுத்து வச்சு ஏன் நண்பனுக்கு வேட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு துக்கப்பட்டார். அன்பானவர்களே, ராஜா இந்த வார்த்தையை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். எப்படியாகலும் அவனை தப்பிச்சிரோன்மே, நம்ம ஆளுக எனக்கே தெரியாம யோசிக்காம என் கையெழுத்து வாங்கிட்டாங்க, அவனை போட்டு தள்ளுறக்கு, என்ன செய்யறக்கு, போட்டு தள்ளுறக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தரியு ராஜா ரொம்ப துக்கப்பட்டார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப விசுவாச அறிக்கை பண்றது யாரு? ராஜா. எல்லாம் சொல்லுங்க. ராஜா மட்டும் பண்றார், ராணி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ராணியும் என்ன செய்யணும்? சில வீட்டுல ராணி மட்டும் விசுவாச அறிக்கை பண்றாங்க, ராஜா என்ன செய்யறது இல்ல. சொல்லுங்களே. குடும்ப ஜெபம் பண்ணா வந்து உட்கார்றது இல்ல, நீயே பண்ண, நீயே சோத்திரம் பண்ண, முட்டிட்டு வரைக்கும் வர்றது இல்ல. யாருக்கு ஆண்டவர் பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, இப்போ ராஜாவுக்கு அவர் ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், பிதாவை இல்ல, ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் இந்த சிங்கங்களின் கெபியில் இருந்து உன்னை தப்புவிக்க வல்லவர். கைய பலமா தட்டுங்க, கைய பலமா தட்டுங்க. உங்க மேல இருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். ஐயோ, விசுவாச அறிக்கை பண்ணா வியாதி போயிடும், இவன் கவலைப்படாம இருந்தா இவனை துக்கப்படுத்தவே முடியாது, பயப்படுத்தவே முடியாது. பிசாசுக்கு தெரியுது, ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியும், இவங்க சர்ச்சுக்கு போகலைன்னா ஏதாவது சோதனை வந்துரும், ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராஜா சொல்றாருங்க, நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிற, இடைவிடாமல் துதி செலுத்துகிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு விசுவாசம். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? வாழ்க்கையில் இப்படி நடக்குது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்காம உங்களுக்கு நடக்காத காரியத்தை நினைச்சீங்கன்னா கவலை வரும். உங்களுக்கு நடக்காத காரியத்தை நினைக்காதீங்க. கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை வராது. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. எல்லாரும் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னா மறக்கிறதுனாலதான் சோர்வு வருது. நீங்க அனைவருடைய வாழ்க்கையில சோர்வு ஏன் தெரியுமா? அவர் செய்த உபகாரம் எவ்வளவு அற்புதம்,
அவ்வளவு சிக்கலான கழுத்து பிடி இருக்கும்போது விடுதலை ஆக்கினார்ல. அவ்வளவு மக்களுடைய கடினமான வார்த்தைகள் இருந்து விடுதலை ஆக்கினார்ல. எரிகிற அக்கினை சூளை போன்ற சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் கிருபையா அதை மறந்துட்டீங்கன்னா சோர்வு வரும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. அடுத்த வசனம். ஒரு கல் கெபீனுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். என்ன பண்றது? அவர் வேற மோதிரத்தினால முத்திரை போட்டாச்சு. சரி, இனி அவ்வளவுதான். என்னது? கடைசி நேரத்துல காப்பாத்திடுவாங்க அப்படின்னு கூட தானியேல் நினைச்சிருக்கலாம். ஆனா போட்டது அரஸ்ட் தான். சிங்க கபில தான். இப்போ வேண்டாம், சிங்க கபில இருந்து உங்களுக்கு தண்டனை குறைப்பு. எப்படின்னா வெறும் நாய்களுக்கு மத்தியில போட்டுடலாம். எப்படி சொல்லுங்களேன் பாஸ்டர்? அதுக்கு சிங்கமே பரவாயில்ல. சில இடத்துல பாத்தீங்கன்னா நாய் போய் புளிய கடிச்சிட்டு வருது. எப்படி சிறுத்தை புளிய எது கடிக்குது? நாய் கிடைக்குது. நான் யூடியூப்ல ஒரு இதுல பார்த்தேன். எப்படின்னா சிறுத்தை புலி வருது, வீட்டுல இருக்கிற பூனை அப்படி பாஞ்சு போகுது, அது பயந்துட்டு போகுது பாருங்களேன். அப்போ நீங்கள் ஒருவேளை பூனை மாதிரி சின்னதா இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்க இருதயம் நீதிமானின் இருதயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, வயசுல கம்மி, அறிவுல கம்மி, சொத்து இல்ல, பணம் இல்ல, பினான்ஸ் இல்ல, அதுல ஒரு பூனை மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிற இருதயம் நீதிமான் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, ராஜா சொல்லிட்டார், நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போய் ராஜா கெபியின் கிட்டே வந்து துயர சத்தமாய் கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட தானியேல் அவர் நல்லா தூங்கி இருப்பார். சில நேரத்துல உங்க வீட்டுக்காரரே தூங்கிட்டு இருக்கிறான்னு வச்சுங்க, யார் வந்து கூப்பிட்டாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, போட்டு போய் எழுப்பவே. அதே மாதிரி தானியேல் தூங்கும் போது எழுப்பக்கூடாது என்று சிங்கங்கள் நினைத்து தானியேலை என்ன செய்யவில்லை, எழுப்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சிங்கங்களின் வாய். இப்ப பாருங்க, இப்ப மனசு யாருக்கு பதறதுன்னா ராஜாவுக்கு பதறது. ஐயோ, என் நண்பன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொலைகார பாவிகள் என்ன பண்ணிட்டாங்க, சிங்கங்களின் கெபியில போட்டுட்டாங்களே. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஆனால் இடைவிடாமல் ஆராதிக்கிற இந்த தானியேலுக்கு நல்லா தூங்குகிறார். சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். இப்பொழுது ராஜாவுக்கு பதறது, பதறது. உயிரோடு இருக்கிறாரா? 4 மணிக்கு பாக்குறாரு, இன்னும் 1 மணி நேரத்துல 5 மணி ஆயிரும், 6 மணி ஆயிரும், 7 மணி, 9 மணி, 10 மணிக்கு சிறைச்சாலை திறக்கும், அப்ப போய் பார்க்கலான்னு சொல்லி 10 மணி வரைக்கும் காத்திருந்து அவர் உள்ளே போய் கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற வர்ஷிப் பண்ணுகிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய் இருந்தார். அல்லேலூயா. எப்படி இடைவிடாமல். அல்லேலூயா. அன்பானவர்களே, வெளிநாட்டுல சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 6:30 டிஃபன். எப்படிங்க? 6:30, மத்தியானம் 12 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு, நைட்டு கிடையாது. நாங்க இந்தியாவில இருந்து போன சில பேர் சவுத் கொரியா போயிருந்த போது எங்களுக்கு 9 மணி ஆனா பசி எடுக்கும். எப்படி? எங்களுக்கு மட்டும், உங்களுக்கு தானே 9 மணி. நாங்க காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டாலும், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டாலும், 5 மணிக்கு சாப்பிட்டாலும், நைட் 9 மணிக்கு என்ன ஆகும், அல்லது 8 மணிக்கு என்ன ஆகும்? அங்க போய் பசி எடுத்தது. இந்தியாவிலிருந்து போனவங்க 2-3 பேரு வயிறு பசி 8 மணிக்கு நைட்டு தாங்க முடியல. கேட்டோம்னா அவங்க 2 நாளைக்கு என்ன செஞ்சாங்க, நைட்டு ஸ்பெஷலா ஒரு 8 மணி 9 மணிக்கு கொண்டு. அப்புறம் 3வது நாள் என்ன செய்யல, கிடைக்கல. 5 மணியோட சரி, சாயங்காலம் நைட்டு உணவு 5 மணியோட சரி, சரிங்களா? ஆனா இப்ப சரினா இருக்கிற அந்த லண்டன்ல எல்லாம் 2 வேளை தான். காலையில ஒரு டைம் 8 மணி, அதை விட்டா சாயங்காலம், அவ்வளவுதான்.
3 வேளை 5 வேளையெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. சில பேர் இடைவிடாமல் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி இடைவிடாமல் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் நாங்கள் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் வச்சிருக்கும் போது அவர் பணியில் இருந்தார், வேலையா இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், 4 மணிக்கு நான் கேட்டேன், தம்பி சாப்பிட்டீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? எங்க 2 மணிக்கு சாப்பிட்டதுங்க. எத்தனை மணிக்கு சொல்றாரு? 4 மணிக்கு சொல்றாரு. அப்ப இடைவிடாமல் சில பேர் நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க, டீ, அப்புறம் காஃபி, அப்புறம் லஞ்ச். அப்படி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அவர்கள் முன்பாக பெருகிக் கொண்டே இருப்பார்கள். அப்படின்னா வயிறு பெருகிக் கொண்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இடைவிடாமல் சாப்பிடுகிற அல்ல, இடைவிடாமல் குறை சொல்லுகிற அல்ல, இடைவிடாமல் சண்டை போடுகிற அல்ல, இடைவிடாமல் தூங்குகிற. சில பேர் 11 மணிக்கு போர்வையை போத்திட்டு 3 கம்பளி காலையில 11 மணிக்கு. தவறல்லவா? சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற. எல்லா பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கிற. அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நான் ஆராதிச்சா தானே? இனிமேல் என்ன செய்யுங்க? இடைவிடாமல் ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு துதி 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 ஸ்தோத்திரம். பரலோகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லி இருக்கிறது. வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இடைவிடாமல் ஆராதனை. எப்படின்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க? ஹல்லேலூயா. ஆராதிக்கலாமா? 2 கையை உயர்த்தி, ஒரே நிமிஷம் 2 கையை உயர்த்தி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஹல்லேலூயா, 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 தங்கள் கிரீடங்களை கழற்றி ஆண்டோட பாதத்தில் வைத்து ஹல்லேலூயா பாடுகிறார்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றுகிறார்கள். 4 ஜீவன்கள், கெருபீன்கள், சேராபீன்கள், கோடான கோடி தூதர்கள் எப்ப பார்த்தாலும் வெண்ணங்கி தரித்துக் கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கையை வைத்து, கோடான கோடி தூதர்கள், கோடான கோடி ஜனங்கள், சகல ஜாதிகள், சகல கோத்திரத்தார், சகல வாசிக்காரர், சகல ஜனங்கள் கையை உயர்த்தி இப்படி பாடுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி, யாராவதுக்கு இந்த மாதிரி கனவு வந்துருச்சுன்னா அவங்க பாக்கியவான். அந்த மாதிரி எண்ணம் இருந்தாதான். அங்க ஹால்ல வேற சாயங்கால கூட்டம் நடக்குது. சிக்கன் வாங்கி திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஒருவேளை பூனை தட்டி விட்டா அத்தனை சிக்கனும் விழுந்துரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா? அல்லது ஹல்லேலூயா குறிச்சு நீங்க கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கனவு வரும். உங்களை பார்த்து இப்ப கேட்கிறேன், பரலோகத்துல ஆராதிக்கிற மாதிரி அல்லது வீட்டுல ஆராதிக்கிற மாதிரி யாராவதுக்கு கனவு வந்திருக்கா? வரலையா? ஒருத்தருக்கு கூட வரலையா? அதே எண்ணம் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் வீடு திறப்பு விழா நடக்க போகுது. ஆனா ஏற்கனவே திறப்பு விழா பண்ண மாதிரி கனவு வந்தாச்சு. வந்துச்சா இல்லையா? கல்யாணம் நடக்க போகுது. ஆனா 2 முறை கனவுல என்ன வந்துருச்சு? சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா ஏன் ஆண்டவர் துதிக்கிற மாதிரி கண்ணை மூடினா பாம்பு சுத்துது, நாய் துரத்திட்டு வருது, யானை துரத்துதுங்க பாஸ்டர், நான் அப்படியே ஓட முடியாது, கால் உடைஞ்சு விழுந்துட்டேன். அல்லேலூயா. நம்ம எண்ணம் அப்படி இருக்குது. அதனாலதான் துதிக்கிற மாதிரி ஒரு கனவு. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கனவு பரலோகத்தின் காட்சி வந்துருச்சுன்னா உங்களை யாருமே துதிப்பதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. எங்களுக்கு கனவு வரலைனாலும் பரவாயில்ல, இந்த வேத வசனமே எங்களுக்கு கனவாக இருக்கிறது. ஆகவே கட்டாயம் நாங்கள் கர்த்தரை துதித்து கொண்டுதான் இருப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எப்படி இருக்கும்? கோடான கோடி ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. ஆனா அவர் வரும்போது தான் வருவார். சீக்கிரம் வாரும் என்று சொன்னாலும் கூட அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த டைம்ல வருவார். அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன் வருவார். அவர் வந்து கூட்டிட்டு போவார். ஆனா பூலோகத்திலேயே அந்த துதி ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைய போல நினைச்சு ஸ்தோத்திரம் உட்கார்ந்து ஆண்டவர் 100 ஸ்தோத்திரம் சொல்லாம நான் விட மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன். ஒரு வைராக்கியம். ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி துதி செலுத்தார். ஒரு 100 ஸ்தோத்திரம். வைராக்கியம் அதிகமா உள்ளவங்க ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொல்லிப்பார். அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிப்பார். அல்லது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த வார்த்தை மட்டும் சொல்லிப்பார் 3 மணி நேரத்துக்கு. உங்க வாழ்க்கை மாறிடுங்க. எப்பேற்பட்ட சிங்க கபி உங்களுக்கு ஆயத்த பார்த்தால் நீங்க விழவே முடியாது. உங்களை யாரு குழியில தள்ளவே முடியாது. எந்த பிரச்சனையிலும் நீங்கள் கீழே விழுந்து போக மாட்டேன். கைகளை பலமா தட்டி, கைகளை பலமா தட்டி. அடுத்த வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இப்போ தானியேல் கேட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவருக்கே கேள்வி. பாருங்க, அவருக்கு ஒரு டவுட்ல கேட்கிறாரு. ஆனால் நான் ஆராதிக்கிறேன், இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் சிங்கங்களின் வாயை என்ன செய்வார்? கட்டி போடுவார். நீங்க உண்மையா துதிச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமா பேசுகிற வாயை கட்டி போடுவார். உண்மையா ஆராதிக்கிறவளா இருந்தா உங்களுக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்கள் கட்டப்படும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பண பிரச்சனைகள் கட்டி போடப்படும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பொறாமை எரிச்சலின் ஆவிகள் கட்டி போடப்படும். செயலிழந்து போயிடும். இந்த வசனத்தை அடிக்கடி நான் அறிக்கை பண்ணுவேன், அல்லது அறிக்கை பண்ணது கேட்பேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகுது. அப்படி தரிசனத்துல பார்ப்போம், அது ஒண்ணுமில்லாம போகுது. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. நீ தப்புவிக்க வல்லவர். எல்லா பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன் எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இடைவிடாமல்ங்கிறத விட்டுருங்க, ஆராதிக்க பழகுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஆராதிச்சாதான் அப்புறம் இடைவிடாமல் என்ன செய்ய முடியும்? ஆராதிச்சு பழகு. டெய்லியும் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க.
ஆராதனை பாடல்களை பாடிக்கொண்டிருங்க. எனக்கு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ளத்துல பாட்டு வரும் பாருங்களேன். யாராவது வியாதின்னு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எனக்கே தெரியாது அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற அப்படின்னா நீங்கள் இடைவிடாமல் ஆராதிச்சாதான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. என்னது? அல்லேலூயா. நம் ஆட்கள் ஜெபத்திலே வல்லவர்கள். எப்படின்னா, ஆண்டவரே துதி ஆராதனைக்கு கூட்டி கொண்டு வாருங்க. ஆனா அம்மனி 3 வருஷம் ஆச்சு. ஆனா எப்படி ஜெபிக்கிறாங்க சொல்லுங்களேன். ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நேரத்திலேயே கூட்டி கொண்டு வாங்க. ஆனா சொல்லியும் 5-6 வாரங்களாக வராத அற்புதமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி? ஆனால் ஜெபிக்கிறது தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க அதை பண்ணாம அதை செய்யாதீங்க. நீங்க ஒழுங்கா ஆராதனைக்கு வராம, துதி ஆராதனைக்கு வராம, அல்லது மற்ற திருவிருந்து ஆராதனைக்கு வராம, அதுக்கு வாரும் இதுக்கு வாரும். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் தலையாட்டுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க மனசு ஆட்டுறோம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, வெரி குட். அல்லேலூயா, வெரி குட். அன்பானவர்களே, எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆராதிப்பீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? பாஸ்டர், நீங்க மைக்க கீழே வைக்கலைனாலும் நாங்க நின்னுட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம்? ஏமா உட்காருமா, ஆராதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன செய்வேன்? வீட்லங்க எங்க? ஆமா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல டைம் எடுத்து ஆராது. இங்க டைம் பத்தாது. ஏன்னா இது முடிச்சு நம்ம அந்த அடுத்த ஆராதனை அதுக்கு ஆராதனை போகணும்ல. டைம் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம். எப்படி பாருங்க, இந்த சிங்கத்துல கர்த்தர் வாய் என்ன செஞ்சிட்டாரு? கட்டி போட்டார்னா கயிறெடுத்து கட்டல. எப்படி? கயிறெடுத்து மனச கட்டி போட்டார். எதை கட்டி போட்டாரு? நீ என்ன செய்யக்கூடாது, என்னுடைய மகன் அது பக்கத்துல என்ன செஞ்சிடாத, அவன் தூங்குறதே டிஸ்டர்ப் பண்ணிடாத, நீ போய் ஓரத்துல எல்லாரும் கும்பலா போய் என்ன செஞ்சிரு. ஆமா, சில பேரு எதிரா வர்றதுக்கு மட்டும் ஒற்றுமையா வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் பாருங்க பண்றதே 4 பேருக்கு 40 பேர் சேர்ந்துக்குவாங்க. அட கூட்டத்துக்கு வாங்கினா 40 பேர் சேர மாட்டாங்க. ஆனா அந்த பாஸ்டருக்கு விரோதமா பேசுறது அல்லது விசுவாசிக்கு விரோதமா பேசுறதுன்னா ஒற்றுமை ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி இங்க தானியேலுக்கு விரோதமா ஒற்றுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தேவன் பேரில் விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து 1 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன வசனம் சொல்லுங்க? என்ன வசனம்? நம்முடைய பக்கத்துக்கு வீட்டுக்காரருடைய விசுவாசமே. கரெக்டா சொல்லுங்க. என்னுடைய விசுவாசமே. எல்லாம் சொல்லுங்க. எங்க இது ஏன் வீடுங்க, பத்திரம் எடுத்துட்டு வர்றோம் பாருங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ விசுவாசம் மட்டும் மத்தவங்களுக்கு, இது என்னுடைய விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க. அப்போ தானியேலுக்கு ஒரு விசுவாசம். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்களின் கெபிகளுக்கு மனசை கட்டி போட்டாரு. இனி என்ன செய்யக்கூடாது? எல்லா சிங்கங்களும் நான் இனி வாய் திறக்க மாட்டேன். என்ன செஞ்சது? பசியை கர்த்தர் செய்த ஒரு அற்புதம் என்னன்னா, நான் இப்போ ஒரு அற்புதம் அதை சொல்லாம இருக்க முடியாது, சொல்லி நான் முடிக்கலாம். எப்படின்னா, ரினு தென்கொரியாவிலிருந்து வந்த போது நாங்க கோயம்புத்தூர்ல சென்னையில நாங்க நானும் ஆஸ்டினும் சென்னையில விட்டுட்டு பஸ் ஏறும்போது, நல்லா கவனிங்க, பஸ் ஏறும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 5 மணிலிருந்து நாங்க டிராவல் பண்றோம். அந்த டிராவல்ஸ் பஸ் ஸ்டாண்டு டிராவல் பண்றோம், நடந்து போறோம். கரெக்டா 7 மணி. சாப்பிட்றதுக்கு டைமே கிடையாது. ஆனா ரொம்ப தூரம் நடந்தது, பேக் எல்லாம் தூக்கி டயர்டு, பயங்கர டயர்டு. எப்படியாவது சாப்பிட்டோம்னா, நாங்க சாப்பிட்றதுக்கு போனா பஸ் விட்டுருவோம். அந்த டிராவல்ஸ் பஸ் புக் பண்ண பஸ் விட்டுருவோம். 7 மணி 7:30 8 மணி ஆகி பஸ் கிளம்புது. அவன் மெதுவா ஒவ்வொரு இடமா நிறுத்தி ஏத்திட்டு இருக்கிறான். ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா போய் சாப்பிட்டு வந்துடலாம். அப்புறம் பாருங்க, ஆண்டவரே இறங்கி 5 மணிலிருந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, 8 மணி வரைக்கும் என்ன இல்லை,
டைம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கூட கேப் இல்லையே, போய் சாப்பிட்றக்க முடியலையே. ஏன்னா டயர்டு பாருங்களேன். அவ்வளோ தூரம் நடந்து இந்த வெளியூரெல்லாம் போனால் சீக்கிரமா வீடு திரும்புற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் பாருங்களேன். சரி ஆண்டவரே, அப்பனா இந்த வசனம் இருக்கீங்க, நீ பசியாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும், இதை அதிகமாக அறிக்கை பண்றோம்ல. அப்போ நான் 7 மணிக்கு பசி எடுக்கும் என்று எதிர்பார்த்தேன், பசி எடுக்கவில்லை. 8 மணிக்கு பசி எடுக்கும் என்று பார்த்தேன், பசி எடுக்கவில்லை. 9 மணிக்கு பசி எடுக்கல, 10 மணிக்கு எடுக்கல. காலையில வீடு வந்து சேர்கிற வரைக்கும் நைட் ஒரு இடத்துல பஸ் கொண்டு போய் நிறுத்தினாங்க, பசி எடுக்கல. ஆனா நானா போய் டீ சாப்பிட்டு வந்தேன், கையை உயர்த்தி உரல்ல. எனக்கு என்னையவே நம்ப முடியல, என்னடா பசியே எடுக்கல. இத்தனை நாள பசி பயங்கரமா எடுத்துச்சு, இன்னைக்கு என்ன எடுக்கல? வசனம் சொல்லுது, நீ பசியாயிருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும். பசி எடுத்தா ரொம்ப வம்பு, சாப்பிடவே முடியாது. தண்ணி தான் குடிக்கணும், தண்ணி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது, தண்ணி தான். அன்னைக்கு பாருங்க, எனக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், என்ன பசியே எடுக்கலையே. வீட்டுல வந்து சொன்னேன், பசியே எடுக்கல. நைட் ஒரு இடத்துல பஸ் நிறுத்தினாங்க, அங்க மட்டும் போய் டிசியா. ஆனா பசியெல்லாம் கொடூரமாக எடுக்கவே இல்லை. எனக்கு என்னையவே நம்ப முடியல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதே மாதிரி சிங்கத்தினுடைய மனசை கட்டிட்டார். என்னது? நீ என்ன செய்யாத, சொல்லுங்க, வாயை திறக்காத, வாயை திறக்காத. சில பேர் வீட்டுல கொட்டாவி விடுறதை விட சர்ச்சில் வாயை அதிகமா திறப்பாங்க. தயவு செய்து நம்ம குறைக்கிறது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கும் போது நாங்க எப்படி உற்சாகமா பிரசங்கம் பண்ண முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே வாயை திறக்க கூடாது அப்படின்னு மனசு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிங்கத்து மனசுல பேசிட்டார், நீ வாயை என்ன செய்யாத. அதுக்குள்ள எனக்கு ஆண்டவர் பசி எடுக்காது பண்ண மாதிரி. ஒருவேளை உண்மையா சொல்ற, சிங்கத்தின் வாயை சிங்கத்தின் வயிற்றை நிரப்பி விட்டார். நிறைஞ்சா ஏப்பம் விடும்போது சாப்பிடவே முடியாது. ஏப்பம் வர்ற அளவுக்கு ஆண்டவர் எதினாலே நிரப்பினார் என்று தெரியல, சிங்கத்தின் வயிற்றை நிரப்பிட்டாரு. ஒரே ஒரு காரணம், இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னாலும் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்க போறோம். பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று, ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று ஆராதனை உங்களை நீங்க பக்குவித்துக் கொள்ளுங்கள், பழக்கப்படுத்துங்க. முழங்கால் நின்று ஆராதிச்சு பாருங்க, முடியலன்னா நின்னுட்டு ஆராதிச்சு பாருங்க. ஆராதிச்சு பாருங்க, கையை விரிச்சு ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிங்க. ஹல்லேலூயா, வெறும் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆராதனை சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை என்று சொல்லுங்க. ஆராதனை பாடல்களை பாடுங்க. ஆராதனையின் ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்க. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அந்த காலத்துல உண்மையான சிங்கம், இந்த காலத்துல எத்தனையோ பேர் பொறாம சிங்கம் மாதிரி பாக்குறான். உங்களை பீறி போடலாம் பாரு. எத்தனை போராட்டம் வந்தாலும் அவ பாரு, சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறா பாரு, முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா பாரு. நீ சிங்கம் மாதிரி அப்படியே பொறாம பார்த்துட்டு இருக்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லுங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். தேவன் கட்டி போட்டார். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஒருவனும், உங்களுக்கு பார்த்து சொல்ல, ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் உங்கள் மேல் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பலத்த கோட்டையாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க. அப்புறம் அவருக்கு சதி ஆலோசனை பண்ண, தானியேலுக்கு சதி ஆலோசனை பண்ண அத்தனை பேரும் சிங்க கெபியிலே போட்டுட்டாங்க. அதை போடுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சிங்கத்தின் மனதை திறந்து விட்டார். அது வாயை திறந்து போடுவதற்கு முன்பாகவே அவர்களை கவ்வி கொன்று போட்டது. கடைசியிலே இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிற தேவனே உண்மையான தேவன் என்று அந்த தரியு ராஜா அறிவித்து விட்டான். அல்லேலூயா. தேசமே ரட்சிக்கப்பட்டது. தேசமே பிதாவாகிய தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது. காரணம், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை. ஒரு அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படின்னா எப்ப பார்த்தாலும் உள்ளத்துல ஸ்தோத்திரம், எதற்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்த உங்க உள்ளத்தை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிரு. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Shall we all stand up?
எல்லாரும் எழுந்து நிக்கலாம். Glory to Jesus. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இடைவிடாமல் ஆராதனை குறித்த ஒரு கரிசனை. இனிமேல் ஸ்தோத்திரம் பண்ணா ஒரு 100 ஸ்தோத்திரத்தை சொல்லுவேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. 100 ஸ்தோத்திரம், 100 முறை அல்லேலூயா சொல்லுவேன். ஆராதனை பாடல்களை பாடுவேன். கர்த்தர் ராத்திரி எல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, துதி ஆராதனை, தொடர் துதி ஆராதனை, தொடர் துதி ஆராதனை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஷபரபலபர ஷபரபலபர ஷியரபல. தொடர் துதி ஆராதனை. இந்த செய்தி கேட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்றைக்கு ராத்திரியே போய் 1 மணி நேரம் துதி செலுத்தி பாருங்க. கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, செயல்படுத்துங்க. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ராத்திரியாவது அல்லது அதிகாலையாவது கர்த்தரை துதிக்க பிளான் பண்ணுங்க. நான் அப்படியெல்லாம் திட்டம் பண்ணுங்க, அப்படியெல்லாம் துதிச்சங்க. நீங்க ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார், அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றி இருக்கிறார். 24 மூப்பர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். 4 ஜீவன்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்றன. உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்கள், சகல ஜாதிகள், சகல பாஷைக்காரர்கள், சகல ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். கேருபீன்கள் ஆராதிக்கிறார்கள், செராபீன்கள் ஆராதிக்கிறார்கள், கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். ஓ ஆராதனை. ஹல்லேலூயா. ரபலபபபபபபப. Hallelujah, 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 hallelujah. உண்மையா உண்மையா ஆராதனை 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை
ஒரு நிமிஷம். யாருக்கு உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க முடிஞ்சது? அப்படியே ஒரு இருதயத்திலிருந்து எத்தனை பேர் துதிக்க முடிஞ்சது?